ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்கள் சந்திகளை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறது வெரி சிம்பிளான காரியங்கள். இதை நீங்கள் உங்ககிட்ட ஒரு A4 ஷீட் இருந்தால் போதும், பென்னு பென்சில் ஸ்கெட்ச் பென் இருந்தால் போதும், வேறு மற்ற பெரிய காரியங்கள்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு பென்சிலு, ஒரு A4 ஷீட்டு, ஒரு ஸ்கெட்ச் பென் இருந்தால் போதும். நீங்கள் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலில் இந்த கேமில் நீங்கள் இன்வால்வ் படுத்தலாம். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட ஒரு A4 ஷீட் இருக்குது. அந்த A4 ஷீட்டை நான் பாதியாக மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபுல் A4 ஷீட் இதை நான் பாதியாக மடித்து இதில் நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன். இப்போ தெரியுதா? இதில் என்னென்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே அதாவது அதோட ஜாயிண்ட் ஆன மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே ஜாயிண்ட் ஆன மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ உங்கள் சண்டே கிளாஸில் 10 பசங்க இருக்கிறாங்கன்னா இது நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிறதுனால, ஏன்னா நான் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இதை நான் ஸ்கெட்ச் பெனில் நான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட் நான் பென்சிலில் வரைஞ்சேன், அதுக்கப்புறம் நான் ஸ்கெட்ச் பென். நீங்கள் பென்சிலில் வரையணுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஸ்கெட்ச் பெனில் வரையணுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு, ஏன்னா பென்சிலில் வரைஞ்சேன் நான் இது தெரியல எனக்கு, நீங்கள் இப்போ காட்டும் போது ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியல, வெறும் பிளைன் பேப்பர் மாதிரி தெரிஞ்சுது, அதனால் நான் ஸ்கெட்சில் வரைஞ்சி வச்சுருக்கேன். பென்சிலில் வரைஞ்சிட்டாலும் ஈஸி தான். இல்லை ஒரு பிரதர் நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க கொடைக்கானலில், நான் ஒரு ஸ்கூலில் நான் சாப்ளைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஸ்கூலில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், கிளாஸ் ரூமில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பைபிள் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். போர்டு வெரி வெரி பவர்ஃபுல் எய்ட், விஷுவல் எய்ட். ஓகேங்களா? போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போர்டில் நீங்கள் அழகாக நீங்கள் வரைஞ்சிடலாம். வெரி சிம்பிள். ஓகேங்களா? போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போர்டு இல்லை, நான் வீட்டில் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் பிரதர், வீட்டு வாசலில் உட்காந்து நான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், இல்லை ரூமில் உட்காந்து நான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், போர்டெல்லாம் இல்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் A4 ஷீட்டை 2 பாதியாக நீங்கள் கட் பண்ணி ஒரு 2 பசங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு 4-5 A4 ஷீட் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் மடித்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் இதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒன்றும் கிடையாது, 3 ட்ரையாங்கிள் இருக்கணும். இந்த ஷேப்பில் 3 ட்ரையாங்கிள் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ சின்னதாக வரைஞ்சிட்டாலும் சரி, அப்படி நீங்கள் A4 ஷீட்டை 4 நீங்கள் மடித்து நீங்கள் செஞ்சால் கூட உங்களுக்கு 4 பசங்களுக்கு நீங்கள் ஒரே A4 ஷீட்டில் கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். இவ்வளோ பெருசாக தான் வரையணுன்ற அவசியம் இல்லை. இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸை பிள்ளைங்க வரைய போகிறாங்க. எப்படி ஐயோ அக்கா எங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்லாம் வரைய தெரியாதுக்கா, என்னக்கா? அதனால தான் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டிங்கன்னா நீ என்ன பண்ண போகிற தங்கச்சி, நீ இந்த அக்கா வரைஞ்சிருக்கேன் பார்த்தியா பென்சிலில், அது மேலேயே நீ வரையணும், ஸ்கெட்சில் வரையணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்கெட்ச் பென் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பென்சிலில் வரைஞ்சி வச்சதை பிள்ளைங்க கையில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸை பிள்ளைங்க வரையணும். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, இந்த கேமோட கண்டிஷன் என்னென்னா, கையை எடுக்காமல் நீ வரையணும். கையே எடுக்காமல் நீ என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரையாங்கிளை நீ அப்படியே, அதனால தான் பென்சிலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பென்சிலில் நீங்கள் வரைஞ்சிருக்கிறது மேலேயே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கெட்ச் பென் வச்சு அப்படியே வரைஞ்சி இப்படி வருவாங்க. கையை எடுக்கக்கூடாது. ஐயோ, கையை எடுத்தால் ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் வரையக்கூடாது. ஓகேங்களா? கை எடுக்கக்கூடாது, இன்னொன்று ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் நீங்கள் வரையக்கூடாது. ஒரே இதில் நீங்கள் வரைஞ்சி பிடிக்கணும். பிள்ளைங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஐயோ முடியலக்கா, என்னடா பண்ணுறது, இப்படி வரைஞ்சி பார்த்தா எப்படி முடியல, அடுத்து என்ன இப்படி பார்த்தா எப்படி வரைய முடியல, எப்படி இருந்தாலும் இதுவாகுதே அப்படின்னு பசங்க யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிள்ளைங்களுக்கு நீங்கள் வரைஞ்சி காட்ட போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வரைஞ்சி காட்டணுன்றதை இப்போ நான் எப்படின்றத நான் வரைஞ்சி காட்டுறேன். இதில் அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரையாங்கிள் இருக்குது, அது மேலேயே நான் வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நடுவில் இருந்து இப்படி வரைங்க, அப்புறம் இப்படி மேலே போகிறீங்க, அப்புறம் இப்படி வந்துடுறீங்க, அப்புறம் இப்படி போகிறீங்க, இப்படி அப்புறம் கீழே வரீங்க, அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி கீழே வந்துடுறீங்க, கீழே இந்த ட்ரையாங்கிள் இப்படி முடிச்சிடுறீங்க, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இப்போ 1 2 3 ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. இது நீங்கள் எதுவுமே கையை எடுக்காமையே நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. சரி, இந்த கேமுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த வசனம் சொல்லித்தரலாம், அதாவது இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் ஓவர்லேப் ஆகாத மாதிரி, கையை எடுக்காத மாதிரி ட்ரையாங்கிள் வரணும். பிள்ளைங்களால் வரைய முடியல, சில பிள்ளைங்க வரைவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பிள்ளைங்க ஐயோ என்னால் முடியலக்கா, 2 தடவை ட்ரை பண்ண 3 தடவை ட்ரை பண்ண முடியவே இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வசனம் நம்ம சொல்லித்தர போகிறோன்னா, பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நீ சில காரியங்களை வாழ்க்கையில் செய்ய, இது ஈஸி தான். பக்காவனுக்கு நான் சொல்லி கொடுத்த பிறகு நீ ஈஸியாக செஞ்சுட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது,
இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, இந்த பாவத்தை என்னால் விட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பி தங்கச்சி நீ மனசு தளர்ந்து நீ போகாத, நீ தைரியமா இரு. ஏனென்றால் ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற இந்த வசனத்தை நீங்கள் சொல்லித்தரலாம். அதனால் இந்த கேம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை சண்டே ஸ்கூலில் நீங்கள் செய்யலாம். ஒரு 10 பசங்க 20 பசங்க இருப்பாங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் 4 பார்ட்டாக கூட நீங்கள் பிடிச்சி ஒரே A4 ஷீட்டில் 4 பசங்க நீங்கள் விளையாட கொடுக்கலாம். உங்கள் சண்டே ஸ்கூலில் மொத்தம் 10 பசங்க தான் இருப்பாங்க, இல்லை 20 பசங்க இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் 5 ஷீட் வாங்கினா போதும். 20 ஷீட்டு நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பாதியாக நீங்கள் இப்போ நான் காட்டின மாதிரி பெருசாக நீங்கள் பாதியாக கட் பண்ணணும்னா உங்களுக்கு 10 ஷீட் நீங்கள் வாங்கினா 20 பசங்களை விளையாட வைக்கலாம். இல்லை நீங்கள் அதுலேயும் நீங்கள் பாதியாக கட் பண்ணி ஒரே A4 ஷீட்டில் 4 பசங்களுக்கு நீங்கள் வரைஞ்சி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சண்டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பென்சிலில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வரைஞ்சிடுங்க. அந்த பென்சிலை நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலேயே பிள்ளைங்களை என்ன பண்ண போகிறீங்க, ஸ்கெட்ச் பெனில் நீங்கள் வரை வைக்க போகிறீங்க. இந்த கேமை பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது மாதிரி கேம்ஸ் மூலமாக சில காரியங்கள் நம்ம வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போகிறது. நிச்சயமாக உங்களோட சண்டே ஸ்கூல் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.